வார சந்தை ஒன்றில் ஒரு மனுஷன் நாய்களை வச்சு சண்டை நடத்தி நல்ல வருமானம் பார்த்துட்டு இருந்தான். அவனிடத்துல வெள்ளை கலரில் ஒரு நாயும் கருப்பு கலரில் ஒரு நாயும் இருக்கும். வாரந்தோறும் சந்தைக்கு வர அவன் அந்த ரெண்டு நாயில் எது ஜெயிக்கும் சொல்லி பந்தயம் கட்ட சொல்லுவான். பல பேர் போன வாரம் ஜெயிச்ச கருப்பு நாய் தான் ஜெயிக்கும்னு நினச்சிட்டு கருப்பு நாய் மேலே பந்தயம் கட்டுவாங்க. அன்றைக்கி வெள்ளை நாய் ஜெயிச்சிடும். அடுத்த வாரம் எல்லாரும் வெள்ளை நாய் தான் ஜெயிக்கும்னு சொல்லி பந்தயம் கட்டுவாங்க. அப்போ கருப்பு நாய் ஜெயிச்சிடும். இவனுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு நாள் ஒரு மனுஷன் அந்த நாய் சண்டை நடத்துகிற மனுஷங்கிட்ட தனியே வந்து, அது எப்படிங்க ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சொல்கிற நாய் மட்டும்தான் ஜெயிக்குதுன்னு கேட்டான். அப்போ அந்த மனுஷன் சொன்னான், ஐயா, எந்த நாய் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த நாய்க்கு அந்த வாரம் முழுசாக நல்ல சாப்பாடு தருவேன். தோக்கணும்னு சொல்லி நினைக்கிற நாய்க்கு உயிர் வாழ மட்டும் ஏதாவது கொடுப்பேன். அதான் ரகசியம்னா. ஆவியும் சரீரமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இச்சிக்குதுன்னு பைபிள் சொல்லுது. நாம் எதுக்கு அதிகமாக இன்புட்டு தரமோ கவனம் செலுத்துகிறோமோ அதானே ஜெயிக்கும். நம்முடைய சரீரத்துக்கு நாம் தரக்கூடிய கவனமும் அக்கறையும் நம்முடைய ஆவிக்கு நாம் தரதில்லை. அதனால தான் மாம்சம் ஜெயிக்குது, ஆவி தோக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், மாம்சத்தை ஜெயிப்பீங்க. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்னு பைபிள் சொல்லுது.